நாம் தமிழர் கட்சிக்கு நம்பர் 1 துரோகி ஒரு ஆள் உண்டு என்றால் அது வந்து வெற்றிக்குமரன் தான். அண்ணன் சீமான் கூட நான் 20 வருஷம் இருந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு அண்ணன் சீமான பக்கத்திலே இருக்க வேண்டியது. மதுரை, திண்டுக்கல், தேனி அந்த மாதிரி இடத்துலலாம் வந்து நான் தான் பெரிய ஆள் அப்படிங்கிற மாதிரி இவருடைய கட்டுப்பாட்டில் வச்சுக்கிட்டு நாம் தமிழர் கட்சி உண்மையாக இருப்பாங்க பார்த்தீங்களா, நத்தம் சூசங்கிற மாதிரி ஆட்கள் அவங்க மேலே வந்து அவதூறு பரப்புறது. ஆனால் உண்மையாலுமே நில அரிப்பு பல திருட்டு வேலையில் பார்த்தது யாரா, இந்த வெற்றிக்குமரன் தான். ஆனால் என்ன பண்ணுறது, திருடு அப்படின்னு தானே, திருட்டு அதெல்லாம் நடக்கும்ல. ஆனால் நத்தம் சிவசேனை போன்ற ஆட்கள் கட்சியில் இருந்தால் கட்சி வளர்ந்துடும். அப்போ கட்சி வளர்க்குற ஆட்களை கட்சியில் இருக்கக்கூடாதுன்னு சொல்லி கட்சிக்குள்ளே இருந்துக்கிட்டு நாம் தமிழர் கட்சியை திமுகவோட ஆதரவோட அழித்த ஒரு நபர் யாருன்னா இந்த வெற்றிக்குமரன் அப்படிங்கிற நபர் தான். இந்த நபர் என்ன பண்ணுறாருன்னா, அதிமுக வந்து இப்போ தாவக்கால போய் சேர்றாங்களா அவங்கள கொடுத்து பேசும்போது இவர் ரொம்ப இழிவாக பேசுகிறார். இவரே ஒரு துரோகி, இந்த துரோகி இன்னொருத்தவங்கள துரோகின்னு சொல்கிறாரா அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது. அவர் வந்து சொல்கிறாரு, இந்த மாதிரி நான் தாவேக்கா கட்சியில் வந்து பார்த்தீங்கன்னா சனிக்கிழமை ஆச்சுன்னா அதிமுகலேருந்து குறிப்பிட்டு சொல்கிறார், அதிமுகலேருந்து பனையூருக்கு வந்துடுவாங்க. சனிக்கிழமை ஒரு வாரம் சனிக்கிழமை நாங்கள் ஆள் சேர்க்குறோம், பனையூர் வந்துடுவாங்க. அதில் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர்கள், முன்னாள் மாவட்ட செயலர், முன்னாள் அமைச்சர் எல்லாம் வந்துடுவாங்க. அப்படி வந்து அவங்க இணையறதை பார்த்துட்டு அதிமுககாரங்க சில பேர் வந்து விமர்சனம் பண்ணுறீங்க. அதுவும் நீங்கள் எந்த மாதிரியான விமர்சனம் பண்ணுறீங்க அப்படின்னா, இப்போ வந்து ஊழல் சக்தி அப்படின்னு சொல்லி சொன்னீங்க, அந்த ஊழல் பண்ணவன் தானே அந்த விஜயபாஸ்கர், உங்களாம் ஊழல் பண்ணவன் சொன்னீங்களா, இப்போ அவங்கள வந்து உங்கள் கட்சியில் சேர்க்குறீங்களா, அந்த ஊழல் சக்தியை சேர்க்கும் போது அவங்க என்ன தூய சக்தியாக மாட்டாங்களா அப்படின்னு சொல்லி கேட்குறீங்க அப்படின்ட்டு அதுக்கு ஒரு பதில் சொல்கிறாரு. இது கேவலமான விமர்சனம். ஏன்னா அவங்க உங்கள் கட்சியில் இருக்கும்போது ஊழல் பண்ணால் சொல்கிறீங்கல்ல, அப்போ உங்கள் கட்சியே சேர்ந்து ஊழல் பண்ணிச்சா, அப்போ உங்கள் கட்சியில் இருக்கும்போது ஏன் நீங்கள் கேட்கல அப்படின்னு அப்படி ஒரு ட்விஸ்ட் அடிக்கிறார். இது கேவலமான விமர்சனம். அடுத்து வந்து சொல்கிறாரு, நாங்கள் என்ன பொறுப்பு கொடுத்தோமா, சேர்த்துருக்கோம், பொறுப்பெல்லாம் கொடுக்கல. 52 வருஷம் ஊழல் நடந்துட்டு இருக்குது, விஜய் வந்து தூயாட்சி கொடுத்துட்ருக்காரு, அந்த தூயாட்சி கொடுக்குறாரு அப்படின்னு சொல்லி நீங்கள் தேவையில்லாம் விமர்சனம் பண்ணுறீங்க. ஏன் அப்படி விமர்சனம் பண்ணுறீங்க அப்படின்னா உங்களுக்கு எரியுது. அது கரெக்டாக சொல்லணும்னா உங்களுக்கு வந்து பொறுக்கலை. அது எப்படி சொல்கிறாங்கன்னா, ஐயோ போகிறாங்களே நம்ம கூட காரியாது அப்படிங்கிற வைத்தறிச்சல் தான் விமர்சனம் பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு அதிமுக கட்சி வந்து காலி பண்ணிட்டு உட்காந்துருக்காரு விஜய் அப்படிங்கிற ஒரு நபர். அப்போ காலி பண்ணும்போது அதிமுககாரங்க எல்லாமே கேள்வி எழுப்புறாங்க. யார் அந்த விஜயபாஸ்கர், எம்ஆர் விஜயபாஸ்கர்னு கேள்வி எழுப்பாங்க. ஏயா துரோகி, இப்படி வந்து உண்டா வீட்டுக்கே ரெண்டாக பண்ணுறியே, நீ வந்து இத்தனை வருஷமாக வந்து 40 விஜயபாஸ்கர்லாம் எடுத்துக்கிட்டிங்கன்னா குறைஞ்ச வயசுலேயே வந்து எம்எல்ஏ எம்பி அந்த மாதிரி ஆனவர். அப்போது இவ்வளோ சொத்து சேர்த்துருக்கு அதிமுக வச்சு தான் நீ வந்து வளர்ந்த எல்லாம் பண்ண. எம்ஆர் விஜயபாஸ்கராக இருக்கட்டும், எல்லாருமே அந்த கட்சிக்கு போய் சேர்ற எல்லாத்தையுமே கேட்குறாங்க. அப்போ அப்படிலாம் பண்ணிவிட்டு நீ வந்து அதிமுக வேணாம், அந்த கட்சி தலைவர் சரியில்லை, அப்படி சரியில்லை, இப்படி சரின்னு சொல்லி நீ தாவேக்காவுக்கு போய் சேர்ற அப்படின்னா அப்போ நீ துரோகி தானே. உன்னை துரோகின்னு தானே சொல்லுவாங்க. எங்கள் கட்சியை வச்சு வளர்ந்துக்கிட்டு எங்கள் முதலில் குத்திக்கிட்டே நீ வந்து போய் எங்கள் கட்சியை விட்டு போய் எங்களே குறை சொன்னால், எங்கள் கட்சி தலைவரே குறை சொன்னால் துரோகி தான் சொல்லுவாங்க. சொல்கிறாங்கல்ல, அது வந்து இவருக்கு பொறுக்கலாம். ஏன்னா இவரே 1ஆம் நம்பர் துரோகி, இவரே கட்சி மாறினவரில். அப்போ இவருக்கு எப்படி, அவருக்கு அதான் தோணும். ஒரே கட்சியில் இருந்து அந்த கட்சிக்கு உண்மையாக நேர்மையாக இருந்தால் அவன் வந்து தொண்டனுக்கு வந்து அந்த வீரியம் இருக்கும். அதிமுக ஜெயிக்குது தோக்குதுங்க. அதிமுகவில் பலம் நினைச்சவங்க தானே இந்த விஜயபாஸ்கர் வந்து எல்லாருமே ஊழல் பண்ணவங்க தானே. அப்போ அவங்க கேட்குறது சரிதானே, துரோகி தானே சொல்லுவாங்க. அப்படி துரோகின்னு சொல்கிறது வைத்தறிச்சலில் வந்து சொல்கிறாங்களா பார்த்தீங்கல்ல. அண்ணன் வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு துரோகி அப்படிங்கிறனால இந்த பக்கம் அதிமுககாரங்க வந்து கட்சியில் சேர்றத, அது வந்து அதிமுககாரங்க வந்து இந்த மாதிரி சேர்றாங்களே தூய சக்தின்னு சொன்னீங்களே, ஆனால் தூய சக்தி இல்லாமல் திருப்பி தீய சக்தின்னு சொன்னவங்கள ஊழல் சக்தின்னு சேர்த்தா தப்பா, அது வந்து அநாகரிகமான விமர்சனமா. ஏயா உன்னே மாதிரி ஆள்லாம் வந்து அப்படி தான் பேசுவாங்க அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது. இந்த இடத்துல காளியம்மாள் அவர்களை நம்ம வந்து பாராட்டியே ஆகணும். என்னப்பா இவ்வளோ நாள் காளியம்மாள் வந்து விமர்சிச்சுட்டு இப்போ வந்து பாராட்டுறியா அப்படின்னு சொல்லி கேட்கலாம். ஏன் பாராட்டுற அப்படின்னா, அதிமுக அப்படிங்கிற கட்சி வந்து இந்த அக்கா போகிறாங்க, ஒரு மாதத்தில் தேர்தல் வருது, அந்த தேர்தலில் அதிமுக வந்து படுதோல்வி அடைஞ்சிருது. உள்ளபடியே நம்மளுக்கெல்லாம் மற்ற மகிழ்ச்சி அப்படின்னு சொல்ல முடியாது. எனக்கெல்லாம் மகிழ்ச்சி இல்லை இப்போ அதிமுக இது பண்ணதில்லை. ஏன்னா அதிமுக தான் ஆளுங்கட்சியாக வந்து வந்திருக்கணும். எடப்பாடி அவர்களுடைய தவறான ஸ்ட்ராட்டஜி, விஜய் அவரோட ஆதரித்து அவர் கூட்டணி அச்சவாரம் ஆரவாரம் அப்படின்னு சொல்லி அவர் பேசின பேச்சுக்கே அதிமுககாரெல்லாம் தாவக்காக ஓட்டு போட்டான் அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது. அப்போது அவருடைய தவறான ஸ்ட்ராட்டஜியில் அந்த கட்சி முழுக்க இப்படி வந்து தலையில் தான் குப்பர் அடிச்சிருக்குது. அதாவது கட்சியில் வந்து இப்படி இருந்த கட்சி இப்படி குப்பர் அடிச்சு படுத்துருக்கு. கட்சியில் இருக்க ஆட்கள் இப்போ வெளியே போகிறாங்கன்னா அது காரணம் ஒன்று நூலில் யார், எடப்பாடி அவருடைய தலைமை பண்பு. தலைமைங்க பண்பு இருக்குது. அவர் பல பேத்துக்கு துரோகம் பண்ணிட்டே இருப்பார். அவர் சசிகலா அவர்களுக்கு, ஓபிஎஸ் அவர்களுக்கு அப்படின்னு அவர் துரோகம் பண்ணுவார். யார் தன்னை இந்த பதவிக்கு ஏற்று விட்டாங்களோ அவருக்கு வந்து துரோகம் பண்ணுவார். அப்போ அப்படிப்பட்ட ஒரு தலைமையே இல்லாத ஒருத்தர் எப்படி துரோகத்தையே தன் வாழ்நாள் லட்சியமாக கொண்ட ஒருத்தர் அப்படின்னு கூட வச்சுக்கலாம். அப்படிப்பட்ட ஒருத்தர் எடப்பாடி பழனிசாமி அவர்கள். ஆனால் காளியம்மாள் என்ன பண்ணுறாங்க, எடப்பாடிக்கு வந்து துரோகம் பண்ணாமல் இருக்காங்க. இந்நேரம் காளியம்மா நினச்சிருந்தா இத்தனை பேர் போய் சேர்றாங்களே,
தாராபுரம் எம்எல்ஏ சத்யபாமா பதவி ராஜினாமா பண்ணிட்டு போகிறாங்க. பெருந்துறை எம்எல்ஏ ஜெயராமன் அவர் வந்து போகிறாரு. இசக்கி சுப்பையா அம்பாசமுத்திரம் அவர் வந்து போகிறாரு. விராலிமலை விஜயபாஸ்கர் போகிறாரு. கரூர் எம்ஆர் விஜயபாஸ்கர் போகிறாரு. எல்லாம் போகிறாங்க. ஆனால் எங்கள் அக்கா காளியம்மாள் போலையே. அதான்டா இதுக்கு தான் நான் பாராட்டுறேன். இருக்கிற கட்சிக்கு உண்மையாக இருக்கணும், அதுக்கு தான் பாராட்டுறேன். ஏதோ அக்கா காளியம்மாள் இன்ன வரையும் போகல, இதுக்கு மேலே போனால் வாய்ப்பு இருக்குது. ஏன்னா அக்கா காளியம்மாள் வந்து ஆல்ரெடி தாவைக்கால டீலிங் பேசினவங்க தானே. அதாவது தாவைக்கா சேர்ந்த ஒரு பெண்மணி, அவங்க பேர் வந்து அருண் அப்படின்னு சொல்லி வரும். தாவைக்கா சேர்ந்த ஒரு பெண்மணி, ஏதோ அருண்னு சொல்லி இன்னொன்று வரும். அவங்க வந்து ஒரு தெலுங்கு பெண்மணி தான். அந்த பெண்மணி போட்டிருந்தாங்க, இந்த மாதிரி தாவைக்கால இணைன்னு சொல்லிட்டு காளியம்மாள் வந்து கடும் முயற்சி செய்கிறாங்க. கிட்டத்தட்ட 3 மாத காலம் எப்படியாவது தாவைக்கால வந்தோன்னு சொல்லி அவங்க வந்து பல பேரை சந்தித்தாங்க. ஏன் விஜய் அவர்கள் கூட சந்தித்தாங்க. ஆனால் அந்த கட்சிக்குள்ளே காளியம்மாளை வரவிடாமல் பண்ணது ஜான் ஆரோக்கியசாமி அப்படிங்கிற ஒருத்தர். அந்த ஜான் ஆரோக்கியசாமி சீமானுக்கு விசுவாசமாக இருக்கிறாரு. விஜய் அவர்கள்ட்ட 9 கோடி வாங்கிட்டு விஸ்வாசத்தை சீமான்டா காட்டுறாரு, காளியம்மாளை கட்சியில் சேர்க்க மாட்டுறாரு அப்படின்னு போட்டாங்க. அவங்க யார்? ஆதவ ஒரிஜினாவுடைய ஆள். அவங்க சொன்னால் கரெக்டாக தானே இருக்கும், அவங்க தாவைக்காரங்க தானே, அவங்க சொன்னால் கரெக்டாக தான் இருக்கும். அப்போது அக்கா காளியம்மாள் நினச்சிருந்தால் அங்கே போயிருக்கலாம். அங்கே போகலான்னு பார்த்தாங்க, அப்போ முடியலை. நாம் தமிழர் கட்சிக்கு துரோகம் பண்ணிட்டு தாவைக்கால போய் சேரலான்னு பார்த்தாங்க. என்ன பண்ணுறது, அங்கே வந்து முட்டுக்கட்டை போட்டிருக்காப்புல. ஜான் ஆரோக்கியசாமி நாம் தமிழர் கட்சி ஆதரவாளராக நம்புகிற மாதிரியா இருக்குது. சரி, ஆனால் சீமான் அவர்கள்ட்ட அந்த ஜான் ஆரோக்கியசாமி பழக்கம்லாம் இருக்குது அப்படிங்கிறாங்க. அதை பற்றி பார்க்கும்போது ரைட்டு. ஆனால் இவ்வளவு தூரம் நடக்கும்போதும் எங்கள் அக்கா காளியம்மாள் வந்து கட்சி விட்டு போகலையில, அதுக்கே நான் காளியம்மாள் வந்து பாராட்டுறேன். ஏன்னா அதிமுககாரங்க வந்து விமர்சிக்கலாம், அதிமுக தொண்டர்கள் வந்து விமர்சிக்கலாம், இப்போ தாவைக்கால போய் சேர்றவங்களா. ஆனால் காளியம்மாள் விமர்சிக்க முடியுமா? இந்த துரோகிகள்லாம் இவங்கெல்லாம் துரோகிகள்னு சொல்லிட்டு அப்படின்னா விமர்சிக்க முடியும். ஏன்னா அக்கா காளியம்மாளே மிகப்பெரிய துரோகி. அதிமுக தொண்டர்கள் வந்து சொல்கிறாங்கல்ல, விஜயபாஸ்கரில் வந்து இந்த கட்சியை வச்சு வளர்ந்துக்கிட்டு எம்எல்ஏ எம்பி ஆகிக்கிட்டு எடப்பாடியாரை வச்சு நல்லா பதவி சுகம் எல்லாத்தையும் அனுபவிச்சுக்கிட்டு அமைச்சர்லாம் அனுபவிச்சுக்கிட்டு இன்றைக்கி எடப்பாடியார் முதல்ல குத்துறாங்களே அப்படின்னு சொல்லி அவங்க கேட்கலாம், துரோகின்னு சொல்லி சொல்லலாம். ஆனால் காளியம்மாள் சொல்ல முடியுமா? எம்ஆர் விஜயபாஸ்கர் அவர்கள் ஒரு துரோகி, விஜயபாஸ்கர் அவர்கள் துரோகி, சத்யபாமா ஒரு துரோகி, ஜெயராமன் ஒரு துரோகி, அம்பாசமுத்திரத்தில் இசக்கி சுப்பையா அவர் ஒரு துரோகி அப்படின்னு சொல்ல முடியுமானா சொல்ல முடியாது. ஒய் நாட்? ஏன்னா அக்காவே ஒரு பெரிய துரோகியே. ஒரு துரோகி எப்படா பிரிதொரு பார்த்து துரோகின்னு சொல்ல முடியும்? நாம் தமிழர் கட்சி வச்சு வளர்ந்துக்கிட்டு சீமானவர்களை வச்சு வளர்ந்துக்கிட்டு சீமானு 10 நிமிஷம் தான் தலைவரை சந்திச்சார், அப்புறம் இல்லைன்னா சீமானுடைய வாழ்க்கை நிற்கிறது இப்படி நின்றுச்சு, நல்லா நிலைப்பட்டு அரசியல் நின்றுச்சு. சீமான் மட்டும் அந்த 10 நிமிஷம் போனால் டேரக்டராக இருப்பார் அப்படின்னு பேசினாங்கள்ல. இதுக்கு பேர் தான் துரோகம். அப்போ அந்த துரோகத்தோட மொத்த உருவத்தில் நானும் இருப்பேன் அப்படின்னு பேசுகிறவங்க தான் அக்கா காளியம்மாள். அப்போ அவங்க எப்படி அந்த துரோகத்தை பற்றி பேச முடியும்? அவங்க அந்த கேள்வியை கேட்டால், நேற்றுக்கு விகடனில் கேட்டால், கட்சி தலைமைக்கும் வெளியே போகிறவங்களுக்கும் ஏதாவது ஒரு முரண்பாடு இருக்கும், அவ்வளோதான். அந்த முரண்பாட்டில் போகிறாங்க. ஆனால் கட்சி வந்து பேஸ் அப்படியே தான் இருக்குது. அப்படி தான் பேசுகிறேன். கட்சி பேஸ் தொண்டர்கள் போகிறாங்களா? பதவியில் இருந்தவங்க பவுஸில் இருந்தவங்க வேணால் போவாங்க தன்னுடைய பதவியை காப்பாற்றிக்கிறதுக்கு. ஆனால் பாருங்கள், தொண்டர்கள் போக மாட்டாங்க அப்படிங்கிறாங்க. ஓஹோ, நானா அதான் அக்காவை கொண்டு வந்து சீமானை பதவியில் வைக்கவும், பெண்கள் மகளிரில் ஒருங்கிணைப்பாளர் அப்படின்னு சொல்லி போடவும், எம்எல்ஏ கேண்டிடேட்னு போடவும், எம்பி கேண்டிடேட் போடவும், அக்கா பதவியில் இருக்க அப்படி போகிறாங்க. அதான் சொல்கிறாங்க, பதவியில் இருக்கிறவங்க கட்சி தலைமையோட முரண்பட்டு போவாங்க, தொண்டர்கள் போவாங்களா? அதான் கரெக்டான கேள்வி. அக்கா பதவியில் இருக்கவும் பவுஸில் இருக்கவும் போயிருக்கு. அப்போது இந்த வெற்றிக்குமரன் அரசியலும் வந்து காளியம்மாள் அரசியலும் வந்து எப்படி இருக்குது அப்படின்னா, நம்மளுக்கு பார்க்கும்போது ஏயா 2 துரோகிகளும் சேர்ந்துக்கிட்டு அதிமுக அப்படிங்கிற ஒரு கட்சி, தாவேகா அப்படிங்கிற ஒரு கட்சி இப்படி மாறி மாறி அடிச்சுக்கிறீங்களே, நான் பார்க்கும்போது சிரிப்பாக தான் இருக்குது ஒரு நாம் தமிழ் கட்சிக்காரனுக்கு. அது எனக்குன்னா ஐயோடா அப்படிங்கிற மாதிரி இருக்குது. இது விட்டு உடைய கருத்துக்களை சொல்லுங்கள். நன்றி, வணக்கம்.